உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்ப கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற குறிஞ்சிப்பாடி தொகுதியில இருக்கிற சித்திரப்பேட்டையில தான் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வேட்பாளர் வரையறதுனால அவங்களை வரவேற்கும் விதமா கட்சி கொடியை கட்டப்பட்டு இருந்தது. தேர்தல் 19, 20 அந்த தேதி வாக்குல இப்ப இந்த கொடியை பாத்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்த பல தற்குறிகள் இந்த கொடியை கீழே போட்டு மிதிச்சு காணொலி போட்டு வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. அந்த ஊர்ல தான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். தற்குறிகள் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. இந்த புலிக்கொடியை மிதிச்சதுக்கு அந்த தற்குறி மதிப்பு கேட்டே ஆகும். தேடி பார்த்தா இங்க ஆளை காணோம். இந்த புலிக்கொடிக்குன்னு ஒரு அருமை இருக்கு. தற்கூரிங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஒரு முட்டாள் கூட்டமா இந்த நடிகர் விஜய் இந்த கூட்டத்தை வளர்த்து எடுத்திருக்காருன்றதுக்கு இந்த செயல் ஒரு உதாரணமா இருக்கு. தாவேக தற்கூரிகள் இந்த புலிக்கொடியை மிதிக்கலாம். எங்களோட தர்க்க ரீதியா நின்று பேசுறதுக்கு துணிச்சல் இருக்குமா? நேருக்கு நேர் நீ நின்று ஒரே மேடையில விவாதம் பண்ணுவியா? இல்ல உன் கட்சி தலைவர் தான் ஒரே ஒரு பிரஸ் மீட்டை மீட் பண்ணானா? இதாண்டா உங்களோட செயலு, இதான் உங்களோட கொள்கை கோட்பாடு. இந்த தற்கூரி நாய்ங்க இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த குரங்கு கூட்டம் இருக்கும்ல, அதான் விஜயோட மாநாட்டுல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவனோட கட்சி கொடி கீழே கிடக்கும், அது மேல ஏறி போற இந்த நாய்ங்க நாம் தமிழர் கட்சியோட கொடியை மிதிச்சு காணொலி போட்டிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட 4 தருதலைங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா இன்னைக்கு எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கோம். இதோட எதிர்வினை அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். அதுக்கும் சரியான ஆக்ஷன் எஸ்பி அவர்கள் எடுக்கலன்னா நாம் தமிழர் கட்சியோட எதிர்வினை இந்த தற்கூரிகளுக்கு எதிராக மிக மோசமா இருக்கும். நீ இங்க சித்திரப்பேட்டையில இருக்கிற அப்படியே நீ ஒரு காணொலி போட்டு பாதுகாப்பா ஒரு ஊருக்குள்ள இருந்துப்பேன்னு கிடையாது. கடலூருக்கு வந்துதான் ஆகணும் தம்பி. மன்னிப்பு கேட்கிற காணொலி விரைவா வரும். நாம் தமிழர் கட்சி உறவுகள் உலகம் முழுக்க இந்த விஷயத்தை பத்தி கேட்டு ரொம்ப மனவேதனையில இருக்கீங்க. இந்த கடலூர் மண்ணுல அண்ணன் கடல் தீபன் இருக்கும் போது எந்த மாதிரியான கட்டமைப்பு இருந்ததோ அந்த கட்டமைப்பை விட மிகப்பெரிய கட்டமைப்பை இந்த கடலூர் மண்ணுல நாங்க உருவாக்குவோம். நாம் தமிழர்